ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அபவுட் அச்சு சேனல். இன்றைக்கி சித்திரை மாதம் முதல் நாள் இல்லையா, தமிழ் புத்தாண்டு இல்லையா, அதுக்கான வேலைகள் தான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன் மக்களை. அதைத்தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் நடந்த நிலவரங்களை தான் உங்ககிட்ட நான் காட்டலான்னு இருக்கேன் மக்களே. ஆமாம், நம்ம எல்லாருமே நிலவாசற்படியில் மஞ்சள் தடவி அலங்காரம் பண்ணுவோம் இல்லையா, அந்த ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. அது முடிச்சுட்டு கோலம் போட்டுட்டு தான் ஒவ்வொரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணேன் மக்களே. ஆமாம், இன்றைக்கி சண்டேயில் வந்துருச்சு இல்லையா தமிழ் புத்தாண்டு. அதனாலையுமே நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். 7 o'clock கிட்டே எழுந்திரிச்சு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன் மக்களே. ஆமாம், ஏன்னா காலையிலேயே சமையல் வேலை எல்லாமே இருக்கிறனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் நான் எழுந்திரிச்சேன். மார்னிங்கே சமையல் எல்லாமே பண்ணி சாமிக்கு படைச்சி கும்பிடுவோம் இல்லையா, அதுக்காண்டி. ஆமாம், கோலம் ரொம்ப பெரிய கோலம்லாம் எனக்கு தெரியாது மக்களே. குட்டி கோலம், தெரிஞ்ச கோலத்தை தான் போட்டிருக்கேன். எனக்கு மாவு கோலம் தானே, இன்னொன்று வாசலும் சின்ன வாசல்ன்றனால ஏதோ தெரிஞ்சதை போட்டிருக்கேன் மக்களே. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சமையல் வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணேன். காலையில் பசங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு சாமிக்கான எல்லா வேலையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் மக்களே. எல்லாருமே இப்படி தான் இருந்திருப்பீங்க இல்லையா இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான நாள் இல்லையா. இந்த நாளை நம்ம எல்லா இப்போ இந்த வருஷத்தில் நம்ம ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும், அடுத்த வருஷத்துக்குள்ளே நல்ல ஒரு வளர்ச்சியை அடையணும்னு சொல்லி தானே எல்லாருமே ஒவ்வொரு ஆண்டையுமே நம்ம தொடங்குகிறோம். அப்படி தான் நாங்களும் நினச்சி இன்றைக்கி சாமி கும்பிட்டோம் மக்களே. எல்லோரும் எப்போவுமே நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. ஆங்கில புத்தாண்டு வந்தாலும் சரி, தமிழ் புத்தாண்டு வந்தாலும் சரி, நம்மளோட எய்ம் என்ன, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணம் தானே. ஆமாம், அதனால் சாமி கும்பிட்டோம் மக்களே. அதுக்கப்புறம் இன்றைக்கி சஷ்டியும் சேர்ந்து வந்திருந்தது, அதுவே ஒரு விசேஷந்தான். அதனால் அதுக்கும் சேர்த்து சாமி கும்பிட்டோம். எப்போவுமே எங்கள் வீட்டில் வெள்ளி செவ்வாய்க்கு கொஞ்சம் நல்லா தான் சாமி கும்பிடுவோம். ஆமாம், எங்கள் ஹஸ்பண்ட் தான் எல்லாமே பண்ணுவாங்க. தேங்காய் உடைக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம், நாங்கள் விளக்கு ஏற்றுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அதனால் இன்றைக்கி எல்லாருமே அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, என்கிட்டே அவங்கக்கிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க பசங்க. வாங்கிட்டு இந்த வருஷத்தை நல்லபடியாக தொடங்கலாம் அப்படின்ட்டு மக்களே. என் வீட்டுக்கார் எனக்கும் ப்ளஸ் பண்ணாங்க. ஐயோ ஐயோ. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டில் இப்படி தான் போச்சு. தேங்க்யூ.